வெட்னஸ்டே மார்னிங். இனிமே இந்த கடையிலலாம் அன்ஹெல்தியா சாப்பிட மாட்டேன். நான் ஹெல்தியா சாப்பிட போறேன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளம்பழம் தான் சாப்பிட்டுருந்தேன். சரி அத முடிச்சுட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரே யோசனை. தேங்காய் சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு தேங்காய்லாம் துருவணுமே கஷ்டமான டாஸ்க் ஆச்சே. நீங்க தான் துருவணும்னு சொல்லிட்டேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? கல் நெஞ்ச கறி துருவலைன்னா செஞ்சு தரமாட்டான்னு திட்டிகிட்டே வந்து துருவி தந்தாங்க. அப்புறம் என்ன குயிக்கா தாளிச்சு முடிச்சிடலான்னு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இருந்தேன். வந்து இனி நிறைய ஊத்து நிறைய ஊத்துனாங்க. நிறைய ஊத்துனா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னேன். அதுக்கு பூமர் மாதிரி பேசாதன்னு டயலாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி போனா போதும்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு தான் இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லாவே உதிரி உதிரியா வந்துச்சு. நம்மள யாரும் நீ நல்லா பண்ணிருக்கேன்னு புகழ மாட்டாங்க. அதனால நம்மளே புகழ்ந்துக்கணும்னு பாத்தியா ஒரு செஃப் எப்படி ஆயிட்டேன்னு நானே பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு அவ்வளோ வாய் பேசினேன்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 ரெசிபிலையுமே உப்பு அதிகமா போட்டு வச்சுட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பேக் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் வாட்ச்ல சார்ஜ் இல்ல. சரி யூஷுவலா அப்பதான் ஆஃப் ஆச்சுங்கிற டயலாக் சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கலான்னு கட்டிட்டு கிளம்பியாச்சு.